சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ தேடும் உறவு உனக்கு உறுதியாக கிடைக்கும். நான் சொல்லும் இந்த 2 அறிகுறிகள் உனக்கு தோன்றினால் உன்னவர் உனக்கு உறுதியாக உனக்கு கிடைப்பார் என்று உன் மனதார ஏற்றுக்கொள் குழந்தையே. எதுவாக இருந்தாலும் நல்லதாகவே இருக்கும் என்று நீ காத்திரு. உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்ற எண்ணத்தோடு இரு. உன் வாழ்க்கையில் அனைத்தும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் குழந்தையே. நீ எதை நினைத்தாலும் நடத்தி கொடுப்பதே உன் சாய் அப்பாவின் கடமை. எதுவுமே கிடைக்காது என்ற மனநிலை உனக்கு வர வேண்டாம் என் தங்கமே. உன் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உன் வாழ்க்கையும் இருக்கும். அதனால் உன் எண்ணத்தை முதலில் தூய்மைப்படுத்து. எண்ணம் போல் வாழ்க்கை என்ற வார்த்தையின்படி உன் எண்ணம் எப்பொழுதும் நேர்மையாகவே இருக்கட்டும். உன் துணை எங்கிருந்தாலும் உன்னுடன் சேர்ப்பது என் கடமை. சில நேரம் வரும் கால தாமதத்தால் உன் மனம் வேதனை அடையலாம். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உனக்கு எது தேவையோ அது பொருளோ இல்லை உன் துணையோ, அதை உன்னிடம் சேர்ப்பது என் பொறுப்பு. எத்தனை மைல் தூரத்தில் இருந்தாலும் உன் கவலைகளை போக்கி உனக்கு தேவையானதை செய்வதே என் கடமை. உன் கனவில் உன் துணை வந்து கொண்டே இருந்தார் அல்லவா? எப்பொழுது உன் துணையின் எண்ணம் வருகிறதோ அப்பொழுது எல்லாம் உன் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அடைந்தாய் அல்லவா? அப்படி இருந்தால் மீண்டும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப்போகிறது என்று அர்த்தம். அவர் எண்ணத்திலும் நீ இப்பொழுது வந்து விட்டாய். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, உனக்கு கிடைக்க வேண்டிய உறுதியாக கிடைக்கும். உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன். என் குழந்தையே, உன் உறவை உறுதியாக உன்னிடம் நான் சேர்ப்பேன். உன் துணையின் மனதை தெளிவுபடுத்தி அவரின் எண்ணத்தை மாற்றி உன்னிடம் நான் சேர்ப்பேன். அவர் உன்னை சீக்கிரமாக தேடி வருவார் குழந்தையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் பிள்ளை சகல ஐஸ்வர்யமும் பெற்று நன்றாக வாழ வேண்டும் குழந்தையே. மனம் நிம்மதியோடு உன் துணைக்காக காத்திரு. கூடிய விரைவில் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். நிம்மதியாக சந்தோஷமாக இரு குழந்தையே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.